நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you always say such things? Why do you always say such things? Why do you always say அப்படின்னா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிற அப்படிங்கிறதுக்கு such things. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சொல்கிற such things அப்படின்னா இப்படி, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இது மாதிரியே பேசிகிட்டு இருக்க, இது மாதிரியே சொல்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ குட்டையை குழப்பாத, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீ குட்டையை குழப்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மெஸ் இட் அப். டோன்ட் மெஸ் இட் அப் அப்படின்னா குட்டையை குழப்பாத. ஓகேவா? டோன்ட் மெஸ் இட் அப். நீ எதாச்சும் பண்ணு, நீ எதாச்சும் பண்ணு, எனக்கு தெரியாதுப்பா, நீ ஏதாவது பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ வாட் எவர் யூ லைக். டூ வாட் எவர் யூ லைக். டூ அப்படின்னா பண்ணு, வாட் எவர் யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஏதாவது, உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் பண்ணு. ஓகேவா? உன் விருப்பப்படி ஏதாவது பண்ணு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரோ வந்திருக்காங்க, யாரோ வந்திருக்காங்க, வந்து பாரு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே காலிங் பெல் அடிக்குது, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone is here. someone is here. யாரோ வந்திருக்காங்க, someone is here. வா நம்ம போய் பார்ப்போம், வா நம்ம போய் பார்ப்போம், யாரோ வந்திருக்காங்க, வா நம்ம போய் யாருன்னு பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ செக். லெட்ஸ் கோ செக். லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம், செக் அப்படின்னா பார்க்கலாம், போய் பார்க்கலாம், யாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ செக். ஓகேவா? நான் அதெல்லாம் பார்க்கலாமா, நான் அதெல்லாம் பார்க்கலாமா, நீங்கள் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ see them? கேன் ஐ see them? கேன் ஐ see? இங்கே ஏன் நம்ம கேன் யூஸ், கேனுன்னா முடியும் தானே, இங்கேயே நம்ம கேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம பர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஸோ கேன் ஐ see them? நான் அதெல்லாம் பார்க்கலாமா. ஓகேவா? ஸோ இங்கே தெம் அப்படிங்கிறது பொருளில் கூட இருக்கலாம், ஸோ நிறைய பொருள், அதனால தெம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என்ன பார்க்கணும். இப்போ யாரோ உன்னை நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you want to meet me? why do you want to meet me? why do you want to meet me அப்படின்னா நீ ஏன் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுற, நீ ஏன் என்ன பார்க்கணும். ஓகேவா? மீட் அப்படின்னா சந்திக்கிறது, பார்க்குறது. மீனா என்ன, why do you want அப்படின்னா நீ ஏன் பார்க்கணும்னு நினைக்கிற, நீ ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை, இங்கே யாருமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one is around. no one is around. இங்கே யாருமே இல்லை, no one is around. நம்ம அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம், போன மந்த் வந்தோம் இல்லையா. ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம இப்போயும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we have come to the same place. we have come to the same place. we have come நம்ம வந்திருக்கோம், to the same place அதே இடத்துக்கு தான். place அப்படின்னா இடம், சேம் அப்படின்னா அதே. ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். we have come to the same place. ஓகேவா? ஸோ அதனால தான் என்னால் வர முடியலை, ஏதோ ஒரு நீ ஏன் அன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதனால தான் நான் அன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? that's why I couldn't come that day. that's why I couldn't come that day. that's why அதனால தான், I couldn't come என்னால் வர முடியலை. ஸோ இங்கே ஏன் could யூஸ் பண்ணியிருக்கோம்? past tense, முன்னாடி நடந்ததை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் I couldn't come, கம்னா வருது. that's why I couldn't come that day, அன்னைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இப்போலாம் அடிக்கடி வரதில்லை, நீ ஏன் இப்போலாம் அடிக்கடி வரதில்லை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why don't you come often nowadays? why don't you come often nowadays? why don't you come அப்படின்னா நீ ஏன் வரதில்லை. why don't you come often அப்படின்னா அடிக்கடி, often அப்படின்னா அடிக்கடி. why don't you come often நீ ஏன் அடிக்கடி வரதில்லை. nowadays அப்படின்னா இப்போலாம் நீ ஏன் அடிக்கடி வரதில்லை. why don't you come often nowadays? ஓகேவா? உன்னை பார்க்காம நான் இழைச்சி போயிட்டேன், உன்னை பார்க்காம நான் இழைச்சி போயிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? I became skinny without seeing you. I became skinny without seeing you. skinny அப்படின்னா இழைச்சி போயிட்டேன். I became skinny without seeing you, உன்னை பார்க்காம. ஓகேவா? ஸோ இதுவே அவ உன்னை பார்க்காம இழைச்சி போயிடுவா, அவ உன்னை பார்க்காம இழைச்சி போயிடுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ அடிக்கடி வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், நீ அடிக்கடி வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் எப்படி சொல்லலாம்?
ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் ஐல் பி ஹாப்பி. ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் ஐல் பி ஹாப்பி. ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் அப்படின்னா நீ அடிக்கடி வந்தால் மட்டும்தான். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் ஐ வில் பி ஹாப்பி. எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகேவா? ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போ. ஸோ இப்போ எங்கேயோ போகிற வழியிலேயே பேசிட்டு யார்கிட்டயோ பேசுகிறோம். ஸோ அவங்க சொல்லுவாங்களா, திரும்பி போகிறப்ப என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மீட் மீ பிஃபோர் யூ கோ. மீட் மீ பிஃபோர் யூ கோ. மீட் மீ என்ன பாரு, பிஃபோர் யூ கோ நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போ. மீட் மீ பிஃபோர் யூ கோ. அவளை பார்க்குறதுக்கு அவன் வந்திருக்கான். அவளை பார்க்குறதுக்கு அவன் வந்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He came to meet her. He came to meet her. அவளை பார்க்கறதுக்கு அவன் வந்தான். He came அவன் வந்தான். To meet her அவளை பார்க்கறதுக்கு. இதுவே அவளை பார்க்கறதுக்கு அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ குழப்பிக்காத. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is nothing to do with that. It is nothing to do with that. It is nothing to do with that அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை இப்படி இருக்க சொல்லலையே, நான் உனக்காக தானே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னை இப்படி இருக்க சொல்லலையே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never asked you to be like this. I never asked you to be like this. I never asked you. நான் உங்ககிட்ட சொன்னதில்லையே. டு பி லைக் திஸ், இதை மாதிரி இருக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லலையே, நான் இப்படி இருக்க சொல்லலையே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்ன கூப்பிட்ட? நீ ஏன் என்ன கூப்பிட்ட? நீ ஏன் எனக்கு கூப்பிட்ட? ஏதோ கால் பண்ணாங்கன்னா நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ண, நீ ஏன் எனக்கு கால் பண்ண, எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you call me? Why did you call me? நீ ஏன் என்ன கூப்பிட்ட? Why did you call me? இதுவே நீ எப்போ என்ன கூப்பிட்ட, நீ எப்போ என்னை கூப்பிட்ட அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா நடக்கிறதே வேற. அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா நடக்கிறதே வேற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லலாம். திங்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட் இஃப் ஷி வாஸ் ஹியர். திங்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட் இஃப் ஷி வாஸ் ஹியர். திங்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நடக்கிறதே வேற. இஃப் ஷி வாஸ் ஹியர், அவன் மட்டும் இங்கே இருந்தா நடக்கிறதே வேற. Things would be different if she was here. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நான் போயிட்டெல்லாம் சீக்கிரமே, அன்னைக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் ஹேப்பன்ட் தட் டே. வாட் ஹேப்பன்ட் தட் டே. வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, தட் டே அன்னைக்கு. ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ட் that day அன்னைக்கு என்ன ஆச்சு. எங்களால் இந்த இடத்த காலி பண்ண முடியாது. எங்களால் இந்த இடத்த இப்போ காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We cannot vacate this place now. We cannot vacate this place now. Vacate அப்படின்னா காலி பண்ணுறது. ஸோ we cannot vacate அப்படின்னா எங்களால் காலி பண்ண முடியாது. now அப்படின்னா இப்போ. ஸோ இப்போ எங்களால் இந்த இடத்த காலி பண்ண முடியாது. we cannot vacate this place now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எதையுமே மறக்கலை. நீ எதையுமே மறக்கலை. நீ எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க, நீ எதையுமே மறக்கலை. ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீ எதையுமே மறக்கலை, எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You haven't forgotten anything. You haven't forgotten anything. You haven't forgotten அப்படின்னா நீ எதையுமே மறக்கலை. ஸோ forgotten அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே forget அப்படிங்கிறதோட தேர்ட் ஃபார்ம் forgotten. forget, forgot, forgotten. ஓகேவா? ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம முன்னாடி have யூஸ் பண்ணியிருக்கோம். You haven't forgotten anything. எதையுமே, anything. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான், அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட, நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட, நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you back so soon? Why are you back so soon? Why are you back அப்படின்னு நீ ஏன் திரும்ப வந்துட்ட?
ஸோ சூன் அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமாகவே ஏன் திரும்ப வந்துட்ட. ஒய் ஆர் யூ பேக் ஸோ சூன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை பார்க்க போனியா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. டிட் யூ கோ டு மீட் ஹர். டிட் யூ கோ நீ போனியா. ஸோ இங்கே ஏன் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் யூ கோ, இங்கே கோ தான் வரணும், வென்ட் வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே டூவை டிட்டாக மாற்றிட்டோம். ஓகேவா. ஸோ டிட் யூ கோ டு மீட் ஹர். ஹர் அப்படின்னா அவளை, டு மீட் பார்க்குறதுக்கு, அவளை பார்க்குறதுக்கு நீ போனியா. டிட் யூ கோ டு மீட் ஹர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் நீ போகிறப்ப என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ, நானும் வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ. வித் யூ அப்படின்னா உன்னுடன். டேக் மீ அலாங் என்னையும் அழைச்சிட்டு போ, உன் கூட என்னையும் அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இது எப்படி இருக்குது. இப்போ ஏதோ சாப்பிட கொடுக்குறீங்க இருக்கும், சாப்பிட கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவ் இஸ் இட் அப்படின்னா இது எப்படி இருக்குது. ஓகேவா. ஸோ இதுவே எப்படி இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். ஹவ் வாஸ் தட் அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஹவ் வாஸ் தட். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த சுவை இன்னும் என் நாக்கில் இருக்குது. ஸோ அன்னைக்கு நம்ம ஒரு சாப்பிட்டோம்ல, அது இன்னும் அந்த டேஸ்ட் என் நாக்கிலவே இன்னும் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. தட் டேஸ்ட் ஸ்டில் லிங்கர்ஸ் இன் மை டங். தட் டேஸ்ட் அப்படின்னா சுவை. தட் டேஸ்ட் அப்படின்னா அந்த சுவை. ஸ்டில் லிங்கர்ஸ் அப்படின்னா இன்னும் இருக்குது, இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கு. இன் மை டங் என்னோட நாக்கில், அந்த சுவை இன்னும் என் நாக்கில் ஒட்டிகிட்ருக்கு. தட் டேஸ்ட் ஸ்டில் லிங்கர்ஸ் இன் மை டங். ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். இப்போ ஏதோ யார்ட்டையோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரியாக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஐ தாட் நான் நினச்சேன். யூ வுட் பி ஹாப்பி நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இது ரொம்ப கஷ்டம். டு see a person ஒரு ஆளை பார்க்குறது. லைக் யூ ஒன்றை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. ஸோ இதுவே ஒன்றை மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் லைக் யூ. ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் லைக் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒன்று இப்போ பண்ணலான்னு சொல்கிறோம். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இல்லை அது இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். we can do that only after that. நம்மளால் அதை பண்ண முடியும். only after that அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். we can do that only after that. ஓகேவா. நான் கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I forgot what I learned. நான் மறந்துட்டேன். what I learned நான் என்ன கற்றுக்கிட்டனோ. லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் learned. what I learned நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மறந்துட்டேன். forgotனா மறந்துட்டேன். forgetோட பாஸ்ட் டென்ஸ் forgot. ஓகேவா. ஸோ இதுவே நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை நீ கற்றுக்கிட்டதை நீ மறந்துடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் சொல்லலாம். ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர். நான் அவளை பார்த்துருக்கேன்.
seen have seen அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஓகேவா. ஸோ ஐ ஹாவ் சீன் ஹர் நான் பார்த்துருக்கேன். சம்வேர் எங்கேயோ நான் எங்கேயோ அவளை பார்த்துருக்கேன் ஓகேவா. எங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு எங்கன்னு சரியாக தெரியல, நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எங்கன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் எக்ஸாக்ட்லி. ஐ டோன்ட் நோ வேர் எக்ஸாக்ட்லி. ஐ டோன்ட் நோ வேர் எங்கன்னு எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ வேர் எங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி அப்படின்னா சரியாக எங்கன்னு எனக்கு தெரியல ஓகேவா. அவள் யாருன்னு என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியல. அவள் யாருன்னு என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியல. அவள் யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ cannot recollect who she is. I cannot recollect who she is. I cannot recollect அப்படின்னா என்னால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியல. who she is அவள் யாருன்னு என்னால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியல ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. அவள் வரா, நீ போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ, நம்மளை பயமுறுத்துவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ ஹைட் சம்வேர். கோ ஹைட் சம்வேர். கோ போ, ஹைட் மறைஞ்சிக்கோ, சம்வேர் எங்கேயாவது. ஸோ கோ ஹைட் சம்வேர் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதை அவகிட்ட கொடுக்குறியா. இதை அவகிட்ட கொடுக்குறியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கேன் யூ கிவ் திஸ் டு ஹர். கேன் யூ கிவ் திஸ் டு ஹர். கேன் யூ கிவ் திஸ் இதை கொடுக்குறியா. டு ஹர் அவகிட்ட இதை கொடுக்குறியா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவள் முகத்தை பார்க்குறதுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அவளை பார்த்து ரொம்ப நாளாகுது, நான் அவள் முகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் லாங்கிங் டு see her face. ஐ எம் லாங்கிங் டு see her face. ஐ எம் லாங்கிங் நான் ஏங்கிட்டு இருக்கேன். டு see பார்க்குறதுக்கு, her face அவளோட முகத்தை பார்க்குறதுக்கு நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஐ எம் லாங்கிங் டு see her face ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான். எனக்கு என்னமோ அவன் ஏதோ ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான்னு தோணுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is doing something secret. he is doing something secret. he is doing அவன் பண்ணிகிட்ருக்கான். he is doing something அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். he is doing something secret அப்படின்னா அவன் ரகசியமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கான். நான் அவனை படிக்க தானே சொன்னேன், அவன் படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் ஹீ டூயிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடியிங். வாட் இஸ் ஹீ டூயிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடியிங். வாட் இஸ் ஹீ டூயிங் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடியிங் படிக்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், படிக்காமல் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் ஃபோன் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா. நான் கால் பண்ணுனா உன்னால் எடுக்க முடியாதா. எத்தனை தடவை நான் கால் பண்ணுறது, நான் கால் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கான்ட் யூ பிக்கப் மை கால். கான்ட் யூ பிக்கப் மை கால். கான்ட் யூ பிக்கப் மை கால். நான் ஃபோன் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா ஓகேவா. ஸோ இதுவே அவன் ஃபோன் பண்ணுனா எடுக்காத, அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பிக்கப் ஹிஸ் கால். டோன்ட் பிக்கப் ஹிஸ் கால். டோன்ட் பிக்கப் எடுக்காத, ஹிஸ் கால் அவன் கால் பண்ணால் எடுக்காத ஓகேவா. இதுவே நான் கால் பண்ணுனா அவன் எடுக்க மாட்டான், அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இப்படி அடிக்கிற. இப்போ யாரோ குழந்தைங்கள ரொம்ப அடித்தாங்கன்னா ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாத இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வை டு யூ ஹிட் ஸோ ஹார்ட். வை டு யூ ஹிட் ஸோ ஹார்ட். ஹிட் அப்படின்னா அடிக்கிறது. ஸோ வை டு யூ ஹிட் ஏன் அடிக்கிற. ஸோ ஹார்ட் இப்படி போட்டு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற. வை டு யூ ஹிட் ஸோ ஹார்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெரி பிஸி அட் ஒர்க். ஐ வாஸ் வெரி பிஸி அப்படின்னா நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். அட் ஒர்க் நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஓகேவா. இதுவே அவன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. என்னால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் டெல் ஹிம் தட். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. ஐ காண்ட் டெல் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. டெல் அப்படின்னா சொல்கிறது. ஹிம் அப்படின்னா அவனிடம். என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஐ காண்ட் டெல் ஹிம் தட் அப்படின்னா அதை என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க.
உதவிக்கு வரமாட்டாங்க, எனக்கு உதவி பண்ண யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். நோ ஒன் வில் கம் டு ஹெல்ப் மீ. நோ ஒன் வில் கம் டு ஹெல்ப் மீ. நோ ஒன் அப்படின்னா யாரும் இல்லை, யாரும் இல்லை. நோ ஒன் வில் கம் அப்படின்னா இன்னும் யாரும் வரமாட்டாங்க. டு ஹெல்ப் மீ, டு ஹெல்ப் அப்படின்னா உதவுவதற்கு, மீ எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நோ ஒன் வில் கம் டு ஹெல்ப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம அவகிட்ட அப்புறமா பேசுவோம். நம்ம அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we can talk to her later. we can talk to her later. we can talk to her. நம்ம அவகிட்ட பேசிக்கலாம். லேட்டர் அப்படின்னா அப்புறமா, நம்ம அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மற்றதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நீ இப்போ வீட்டுக்கு போ, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we will talk about the rest later. we will talk about the rest later. we will talk அப்படின்னா நம்ம பேசிக்கலாம், about the rest அப்படின்னா மற்றதெல்லாம் பற்றி, later அப்படின்னா அப்புறமா. we will talk about the rest later, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை திரும்பி பார்க்குறா. அவள் என்னை திரும்பி பார்க்குறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she is looking back at me. she is looking back at me. she is looking back அப்படின்னா அவள் திரும்பி பார்க்குறா. at me அப்படின்னா என்ன, அவள் என்ன திரும்பி பார்க்குறா. she is looking back at me. என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லு, என்கிட்ட வேறு ஏதாச்சும் சொல்லு, அவளை பற்றி வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? tell me something else about him. tell me something else about him. tell me என்கிட்ட சொல்லு, something else வேறு ஏதாவது, about him அவனை பற்றி என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லு. tell me something else about him. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண்ணு சகப்பாயிடுச்சு, அவன் கண்ணு சவந்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? his eyes turned red. his eyes turned red. his eyes அவனோட கண்ணு, turned red அப்படின்னா சவந்து போயிடுச்சு, அவன் கண்ணு சவந்து போயிடுச்சு. his eyes turned red. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நிலமை ரொம்ப மோசமாயிடும். நிலமை ரொம்ப மோசமாயிடும், பார்த்து நடந்துக்க, நிலமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? things will become very difficult. things will become very difficult. things will become very difficult அப்படின்னா நிலமை ரொம்ப மோசமாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆள் நீ தான், இதுக்கு சரியான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you are the right person for this. you are the right person for this. you are the right person, நீ தான் சரியான ஆள். for this இதுக்கு நீ தான் சரியான ஆள். you are the right person for this. ஸோ இதை பண்ணுறதுக்கு சரியான ஆள் நீயாக தான் இருப்ப, இதை பண்ணுறதுக்கு சரியான ஆள் நீயாக தான் இருப்ப. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you will be the right person to do this. you will be the right person to do this. you will be the right person, நீ தான் சரியான ஆளாக இருப்ப. to do this இதை பண்ணுறதுக்கு நீ தான் சரியான ஆளாக இருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ இதை நம்பி தான் ஆகணும், நீ இதை நம்பி தான் ஆகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you must believe it. you must believe it. you must believe அப்படின்னா கண்டிப்பாக நம்பணும், இதை நம்பி தான் ஆகணும். you must believe it. ஓகேவா? அவளால் இதை ஏற்றுக்க முடியலை, அவளால் இதை ஏற்றுக்க முடியல, அதனால தான் அவள் இப்படி கோவப்பட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she couldn't accept it. she couldn't accept it. she couldn't accept அப்படின்னா அவளால் ஏற்றுக்க முடியலை. could not தான் couldn'tனு ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகேவா? she couldn't அவளால் முடியலை. accept it இதை ஏற்றுக்க அவளால் முடியலை. accept அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஓகேவா? she couldn't accept it. இதுவே அவளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't think about that. don't think about that. think அப்படின்னா யோசிக்கிறது, நினைக்கிறது. don't think அப்படின்னா நினைக்காத, யோசிக்காத. about that அதை பற்றி யோசிக்காத. don't think about that. ஓகேவா? இதுவே அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து. stop thinking about that. stop thinking about that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை அப்படிலாம் ஈஸியாக என்னால் விட முடியாது, இதை ஈஸியாக சுலபமாக என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I can't let this go easily. I can't let this go easily. I can't let this go அப்படின்னா என்னால் இதை போக விட முடியாது. easily இதை சுலபமாக என்னால் போக விட முடியாது. I can't let this go easily. ஓகேவா? இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? they have nothing to do with this issue. they have nothing to do with this issue. they have nothing to do அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. with this issue இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? they have nothing to do with this issue.
நான் எல்லாரையும் இதை பண்ண சொல்ல போகிறேன், நான் எல்லார்கிட்டையும் இதை பண்ண சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I'm going to ask everyone to do this. I'm going to ask everyone to do this. I'm going to ask everyone அப்படின்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். To do this இதை பண்ண சொல்லி நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். I'm going to ask everyone to do this. நான் யாருன்னு அவ புரிஞ்சுப்பா, நான் யாருன்னு அவ புரிஞ்சுக்குவா, நான் யாருன்னு அவ சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She will understand who I am soon. She will understand who I am soon. She will understand அப்படின்னா அவள் புரிஞ்சுப்பா. Who I am நான் யாருன்னா அவள் புரிஞ்சுப்பா. Soon அப்படின்னா சீக்கிரமா, நான் யாருன்னா அவள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பா. She will understand who I am soon. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் அவளை சும்மா விட மாட்டேன், நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not spare her. I will not spare her. Spare அப்படின்னா சும்மா விடுறது. I will not spare her. நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் ஞாபகப்படுத்த சொன்னேன், நீ தான் ஞாபகப்படுத்த சொன்னேன், நீ தான் என்கிட்ட ஞாபகப்படுத்த சொன்ன, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You asked me to remind you. You asked me to remind you. You asked me. நீ தான் என்கிட்ட சொன்ன, என்கிட்ட கேட்டுக்கிட்ட, இதை பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்ட. என்னது? டு ரிமைண்ட். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. ஸோ டு ரிமைண்ட் யூ, உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நீ தான் என்கிட்ட சொன்ன. You asked me to remind you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்ததில்லை, நான் அவனை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him only in photo. I have seen him only in photo. I have seen him நான் அவனை பார்த்துருக்கேன். only in photo. ஃபோட்டோவில் தான் அவனை பார்த்துருக்கேன். I have seen him only in photo. ஓகேவா? நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். நீ அவனை நேரில் பார்த்துருக்கியாம், நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him in person. I have seen him in person. In person அப்படின்னா நேரில். I have seen him நான் அவனை பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம், மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Let's talk about the rest tomorrow. Let's talk about the rest tomorrow. Let's talk இன்னும் பேசலாம், நம்ம பேசலாம். about the rest மற்றதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். tomorrow நாளைக்கு, மற்றதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினா, அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினா, நான் அவன்கிட்ட இதெல்லாம் வாங்கவே சொல்லலையே, அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did he buy these things? Why did he buy these things? Why did he buy? buy அப்படின்னா வாங்குறது. ஸோ why did he buy அவன் ஏன் வாங்கினான், did யூஸ் பண்ணியிருக்கோம், வாங்கினான். these things இதெல்லாம் அவன் ஏன் வாங்கினான். why did he buy these things? ஓகேவா? அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான், அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He ran away from that place. He ran away from that place. He ran away அவன் ஓடிட்டான். from that place அந்த இடத்த விட்டு அவன் ஓடிட்டான். ஸோ இதுவே நான் அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன், நான் அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன், நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன், வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make coffee for everyone. I will make coffee for everyone. I will make நான் பண்ணுறேன், நான் போடுறேன், காஃபி போடுறேன். ஓகேவா? for everyone அப்படின்னா எல்லாருக்கும். ஸோ நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். I will make coffee for everyone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, இது ரொம்ப கஷ்டம், இது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட் இஸ் நாட் அப்படின்னா இது கிடையாது. என்னது? அன் ஈஸி டாஸ்க், ஈஸியான வேலை, சுலபமான வேலை கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகேவா? நான் அதை பற்றி யோசிக்கலை, நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லை நான் அதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் திங்கிங் நான் அதை பற்றி யோசிக்கலை. திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ ஐ எம் நாட் திங்கிங் அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலை. அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி நான் யோசிக்கலை. அபவுட் தட்னா அதை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஏன் இப்படி இவ்வளோ அவசரப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you in such a hurry? Why are you in such a hurry? ஹரி அப்படின்னா அவசரப்படுறது. ஓகேவா? வேகமாக ஒரு விஷயம் பண்ணுறது, ஹரி. ஸோ why are you in such a hurry? ஏன் இப்படி அவசரப்படுற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ உன்கிட்ட ஏதோ சொன்னா, அவ உன்கிட்ட ஏதோ சொன்னா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She said something to you.
she said something to you. she said அவ சொன்னா something to you ஏதோ உன்கிட்ட something அப்படின்னா ஏதோ to you அப்படின்னா உன்கிட்ட she said something to you say said அப்படிங்கிறது sayவோட past tense ஓகேவா ஸோ இதுவே அவ உன்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கா அவ உன்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் she has said something to you she has said something to you இங்க ஏன் has said யூஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணி இருக்கா சொல்லி இருக்கா அப்படின்னு இருக்கோம் இல்லையா ஸோ அதனால has said இங்கே she வந்திருக்கிறதுனால has யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா she has said something to you அவன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம் அவன் ஏன் இதை பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கிட்ட கேளு அவன் ஏன் இதை பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் ask him why he is doing it ask him why he is doing it ask him அவன் கிட்ட கேளு why he is doing it ஏன் அவன் இதை பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கிட்ட கேளு ask him why he is doing it ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதை கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் who are you to question it who are you to question it who are you நீ யாரு to question it இதை கேள்வி கேட்கறதுக்கு ஓகேவா ஸோ who are you to question it இதுவே நீ யார் இதை கேள்வி கேட்கறதுக்கு ஸோ நம்ம கேள்வி அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா who are you to question it ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அவ ஏதோ கோவத்தில் பேசிட்டா அவ கோவத்தில் பேசிட்டா நீ ஏதோ கண்டுக்காத அவ கோவத்தில் பேசிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் she spoke out of anger she spoke out of anger அப்படின்னா கோவத்தினால பேசிட்டா she spoke ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் spoke she spoke out of anger அவ கோவத்தில் பேசிட்டா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம எப்பயுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறோம் நம்ம எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் யோசிப்போம் ஸோ நம்மளை பற்றி யோசிக்கிறது எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் we always think about others we always think about others we always think நம்ம எப்பயுமே யோசிப்போம் about others மற்றவங்கள பற்றி தான் நம்ம எப்பயுமே யோசிப்போம் இதுவே அவன் எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் யோசிப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீ அவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்ட நீ அவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் யூ ஹாவ் டிசைடட் டு டாக் டு ஹர் யூ ஹாவ் டிசைடட் டு டாக் டு ஹர் யூ ஹாவ் டிசைடட் நீ முடிவு பண்ணிட்ட டு டாக் டு ஹர் அவள்கிட்ட பேசுறதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட டிசைட் அப்படின்னா முடிவு ஓகேவா ஸோ யூ ஹாவ் டிசைடட் டு டாக் டு ஹர் நீ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுதே நீ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் ஏன் கோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் யூ சீம் டு பி ஆங்க்ரி யூ சீம் டு பி ஆங்க்ரி நீ கோபமாக இருக்க மாதிரி தெரியுது யூ சீம் டு பி ஆங்க்ரி இதுவே நீ வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது நீ கவலையாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்தேன் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் I wanted to see you that's why I came I wanted to see you that's why I came I wanted to see you எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு that's why அதனால தான் I came கம்மோட past tense came நான் வந்தேன் I wanted to see you that's why I came ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் எவ்ரிதிங் இஸ் அ லை எவ்ரிதிங் இஸ் அ லை அப்படின்னா பொய் ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே பொய் தான் எவ்ரிதிங் இஸ் அ லை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீ நைட்டு எங்கே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் வேர் டிட் யூ ஹாவ் டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு ஸோ வேர் டிட் யூ ஹாவ் நீ எங்கே சாப்பிட்ட ஸோ இங்கே சாப்பாடுலாம் வந்தால் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும் ஐ ஹேட் சப்பாத்தி நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் ஹாவ் ஹேட் ஓகேவா ஸோ ஐம் ஹேவிங் மை ஃபுட் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ சாப்பிட்றதுக்கு ஈட் யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் வி கேன் யூஸ் ஹாவ் ஹேட் ஹேஸ் ஓகேவா ஸோ வேர் டிட் யூ ஹாவ் டின்னர் அப்படின்னா நீ எங்கே டின்னர் சாப்பிட்ட டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு ஓகேவா ஸோ இதுவே நீ எங்கே நைட்டு சாப்பிடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை நான் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்லை நான் இன்னும் நைட்டு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் ஐ ஹாவன்ட் ஹாவ் மை டின்னர் எட் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடலை மை டின்னர் எட் என்னோட நைட்டு சாப்பாடை நான் இன்னும் சாப்பிடலை எட் அப்படின்னா இன்னும் ஓகேவா ஸோ ஐ ஹாவன்ட் ஹாவ் மை டின்னர் எட் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எனக்கு பசியே இல்லை
பசியே இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹங்க்ரி அட் ஆல். ஐ எம் நாட் ஹங்க்ரி அட் ஆல். ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஹங்க்ரி அப்படின்னா பசி. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை, அட் ஆல் எனக்கு பசியே இல்லை. ஐ எம் நாட் ஹங்க்ரி அட் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆன்சர் மை கொஷின் ஃபர்ஸ்ட். ஆன்சர் மை கொஷின் ஃபர்ஸ்ட். ஆன்சர் அப்படின்னா பதில் சொல்லு. மை கொஷின் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகேவா? எனக்கு உன்னோட அனுமதி தேவையில்லை. எனக்கு உன்னோட அனுமதி தேவையில்லை. நான் உன்கிட்ட அனுமதியே கேட்கலையே, எனக்கு உன்னோட அனுமதிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் யோர் பர்மிஷன். ஐ டோன்ட் நீட் யோர் பர்மிஷன். பர்மிஷன் அப்படின்னா அனுமதி. ஸோ ஐ டோன்ட் நீட் அப்படின்னா எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யோர் பர்மிஷன். உன்னோட அனுமதி எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதை என்னன்னு சொல்லுவேன், இதுக்கு பேர் என்ன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ இப்படி பண்ணுறியே, இதுக்கு பேர் என்ன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டு யூ கால் இட்? வாட் டு யூ கால் இட்? இதுக்கு பேர் என்ன? வாட் டு யூ கால் இட்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ். ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஐ எம் நான் இருக்கேன். ஆல்வேஸ் எப்போதும். வித் யூ. வித்னா உடன், யூனா உன், உன்னுடன். நான் எப்போதும் உன்னோட தான் இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எப்போதும் அவ கூட தான் இருப்பான். அவன் எப்போதும் அவ கூட தான் இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.